ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வாரத்துக்கு ஒரு முறையாவது ஆட்டுக்குடல் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டுக்கறி அப்படிங்கிறது சத்தானது மட்டும் இல்லாமல் ருசியாகவும் இருக்கும். ஆட்டோட எல்லா உறுப்புகளுமே சமைச்சு சாப்பிட்றது வழக்கம்தான். அதுவும் ஆட்டுக்குடலை வறுவல், குழம்பு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்றது நம்மள பலருக்கும் பிடிக்கும். இந்த ஆட்டுக்குடலில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஆட்டுக்குடல்ல இரும்பு சத்து, மெக்னீசியம், செலினியம், ஜிங்க் இது மாதிரியான கனிம சத்துக்களும், கொழுப்புல கரையக்கூடிய விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் இ, விட்டமின் கே இது மாதிரியான நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு. முக்கியமாக ஆட்டுக்குடல்ல புரோட்டீன் வளமான அளவில் இருக்கு. ஆட்டுக்குடல் சாப்பிட்றதுனால நமக்கு ஏற்படக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல ஆட்டுக்குடல் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். எப்படி உடம்புக்கு இரும்பு சத்து ரொம்ப அத்தியாவசியமானதோ அதே போல் ஜிங்க் சத்து ரொம்ப இன்றியமையாத ஒன்றுன்னு கூட சொல்லலாம். ஒருவரோட நோய் எதிர்ப்பு மண்டலம் வலிமையாக இருக்கணும்னா அதுக்கு ஜிங்க் சத்து அப்படிங்கிறதும் போதுமான அளவில் இருக்கணும். இப்படிப்பட்ட ஜிங்க் இருக்குல்ல, இது ஆட்டுக்குடலில் அதிகமாக இருக்குது. 1/2 கப் ஆட்டுக்குடலில் 1.6 மில்லிகிராம் அளவுக்கு ஜிங்க் சத்து இருக்குது. விட்டமின் பி12 அதிகம். 1/2 கப் ஆட்டுக்குடலில் 1.57 மில்லிகிராம் விட்டமின் பி12 இருக்கு. இது ஒரு நாளைக்கு வேண்டிய அளவுகளில் சுமார் 65% இதிலே கிடைக்கும். விட்டமின் பி12 இருக்குல்ல, இது சருமம், தலைமுடி, கண்கள், கல்லீரல் இது எல்லாத்தையும் ஆரோக்கியமாக வச்சிருக்கிறது உதவியாக இருக்கும். நோய் எதிர்ப்பு மண்டலத்தோட செயல்பாட்டை அதிகரிக்கும். கூடுதலாக விட்டமின் பி12 இருக்குல்ல, இது மன அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவும். டிஎன்ஏ உற்பத்திக்கும் இரத்த சோகையை தடுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த பி12 உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை ஆட்டுக்குடல் எடுத்துக்கோங்க. செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுல ஆட்டுக்குடல் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஆட்டுக்குடல் இருக்குல்ல, இது செரிமான மண்டலத்தை மேம்படுத்த உதவுது. ஆட்டுக்குடலில் இருக்கக்கூடிய ஜெலட்டின், ப்ரோபயாட்டிக்குகள்லாம் செரிமான பிரச்சனையை தடுத்துரும். முக்கியமாக இதை நீங்கள் சாப்பிட்றப்ப வயிற்றுப்புண், அதாவது அல்சர் இருந்தால் அது கூட சரியாயிரும். பாஸ்பரஸ் அதிகம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லையும் பாஸ்பரஸ் இருக்கு. முக்கியமாக எலும்புகள், பற்களில் இந்த பாஸ்பரஸ் அதிகமாகவே இருக்கு. ஏன்னா இது எலும்புகள், பற்களோட உற்பத்திக்கு தேவையான ஒரு அத்தியாவசிய சத்து தான். பாஸ்பரஸில் இருக்கக்கூடிய கொழுப்புகள், கார்போஹைட்ரேட்டுகளை உடை தெரிய உதவி புரிகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இது புரோட்டீன் உற்பத்திக்கும் செல்கள், திசுக்கள்ல இருக்குள்ள இந்த பிரச்சனைகளை சரி செய்யவும் உதவும். அப்படிப்பட்ட பாஸ்பரஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை ஆட்டுக்குடல் எடுத்துக்கோங்க. மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல ஆட்டுக்குடல் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆட்டுக்குடல்ல மூளையோட ஆரோக்கியமான செயல்பாட்டுக்கும் அறிவாற்றல் திறனுக்கும் தேவையான கோலைன் அப்படிங்கிறது இருக்கு. இது மூளையோட சமிக்கைகளை கடத்தக்கூடிய ரசாயனங்களான நரம்பிய கடத்திகள் இருக்குல்ல, அந்த உற்பத்தியில முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்க ஆட்டுக்குடலை சாப்பிட்றப்ப மூளை செல்களோட கட்டமைப்பு இருக்குல்ல, இது சீராக பராமரிக்கப்படுறதோட மூளையோட செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கும் உதவியா இருக்கும். கொழுப்பு குறைவான புரோட்டீன் 1/2 கப் ஆட்டுக்குடல்ல 96 கலோரிகளும், 14 கிராம் புரோட்டீனும், 4 கிராம் மொத்த கொழுப்பும், 1.5 கிராம் சேச்சுரேட்டட் கொழுப்புகளும் இருக்கு. நீங்க தினசரி எடுக்க வேண்டிய சேச்சுரேட்டட் கொழுப்புகளோட வரம்பு ஒரு ஆணுக்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா 30 கிராமும், பெண்ணுக்கு அப்படின்னு எடுத்துட்டோன்னா 20 கிராமும். நீங்க வாரத்துக்கு ஒரு முறை ஆட்டுக்குடல் எடுத்துக்கிறப்ப கொழுப்பு குறைவான புரோட்டீன் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். தசைகளோட வளர்ச்சிக்கு ஆட்டுக்குடல் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஆட்டுக்குடல்ல உயர்தரமான புரோட்டீன் வளமான அளவில் இருக்கு. புரோட்டீன்கள் இருக்குல்ல, இது தசையோட வளர்ச்சிக்கும் தசைகளை வலிமையாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப தேவையான சத்து தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்டுக்குடல்ல கிரியேட்டின் இருக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசைகளோட செயல்பாடு, சகிப்புத்தன்மையை அதிகரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும்.
இந்த வீடியோல வாரத்துக்கு ஒரு முறையாவது ஆட்டுக்குடல் சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாம ஆட்டுக்குடலை வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.